அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, பட் ரீசன் அவ்வளோ இருந்துச்சு. எத்தனை பேர் வருவாங்க, இதை அனலைஸ் பண்ணுறது யாரு? அல்லு அர்ஜுனா. அப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கைது பண்ணுவீங்களா? Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுக்கவும் 2 வெற்றி நடை போடுகிறது. அல்லு அர்ஜுன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ முதல் காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு முதல் கேள்வி எழுது. நிச்சயமாக அங்குள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் வரும்போது போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா, எத்தனை பேர் வருவாங்க, இதை அனலைஸ் பண்ணுறது யார்? அல்லு அர்ஜுனா. நீங்கள் அசம்பாயம் எங்கள் கேட்காது, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருந்தாங்கன்னா தென் அல்லு அர்ஜுன் ரெஸ்பான்சிபிள். இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணி அப்போ அதுக்கு பிளான் பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நம்ம சொல்லியிருந்தோம்னா அவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஆட்சியாளர்கள் கைது பண்ணுவீங்களா? மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிறாரு, நோபடி இஸ் அபோவ் லா. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, பட் ரீசன் அவ்வளோ இருந்துச்சு. உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் பொய்யை பரப்பிட்டு இருக்கிறவங்க மேலே நிச்சயமாக கோவப்பட தான் செய்வேன். அப்போ நானும் 1 கோடி ரூபாய் நான் சீடு போட்டு உங்கள் மேலே போட்டு அதுக்கு நான் 10% கட்டிட்டு நான் கோர்ட்டில் நீங்கள் போடுவீங்களா என்னை பற்றி செய்தி? நான் எவ்வளோ பார்க்குறேன் யூடியூபர்ஸ், திடீர்னு பார்த்தா இவர் இறந்து விட்டார்னு போட்டிருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா இதே உங்கள் பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி சொல்லணும் மக்களுக்கு அதை சொல்லுங்கள். படம் நான் நடிச்சிருக்கேன், கேவலமாக நடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஐ அக்செப்டட். என்னை பற்றி எதுவெல்லாம் போடுறான்னா உண்மையாது. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு, பேசலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அல்லு அர்ஜுன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் விழாவுக்கு போகிறாரோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரோ, இல்லாட்டி ஒரு ரிலீஸ்க்கே அன்றைக்கி போனார். ஓகே, ரிலீஸ் போனால் தியேட்டருக்காரங்க சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அது ஒரு ப்ரிவியூ ஷோ தானே சொல்லியிருக்காங்க, முதல் காட்சியாக தானே இருந்திருக்கு. அந்த முதல் காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு முதல் கேள்வி எழுது. நிச்சயமாக அங்குள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ க்ரௌட் வரும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட வாஸ்தம். ஸோ மொத்தம் தியேட்டர் கெப்பாசிட்டி 1000 ஜாஸ்தி பண்ணால் 1000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்களா, இல்லாட்டி 5000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா, 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அல்லு அர்ஜுன் வரும்போது போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா, எத்தனை பேர் வருவாங்க, இதை அனலைஸ் பண்ணுறது யார்? அல்லு அர்ஜுனா. அனலைஸ் பண்ணுறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க வேண்டாங்க, அல்லு அர்ஜுன் ஃபோன் பண்ணி அவங்க மேனேஜர்ஸ்க்கு சொல்லி, சார் ப்ளீஸ் டோன்ட் கம், எங்களால் போதிய பாதுகாப்பு வழங்க முடியாது, இதை மீறி வந்தீங்கன்னா இனி அசம்பாயம் எங்கள் கேட்காது, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருந்தாங்கன்னா தென் அல்லு அர்ஜுன் ரெஸ்பான்சிபிள். எக்ஸாக்ட்லி, இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஏர் ஷோ நடந்துச்சு இல்லையா, 5 பேர் அங்கே இறந்தாங்க. அதில் இந்த க்ரௌட் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணி 50,000 பேருக்கு மேலே பார்டருக்கு இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அலௌட் கிடையாது, நீங்கள் வீட்டில் டெலிவிஷனில் பார்த்துக்கோன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்படி தான் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அது அந்த மாதிரி வராதிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி கேன் நாட் கிவ் யூ ப்ரொடெக்ஷன், வி கேன் நாட் கிவ் யூ அம்யூனிட்டிஸ், தண்ணியோ டாய்லெட் வசதியோ எங்களால் செய்து கொடுக்க முடியாது. இப்போ யூபியில் மகாமகம் நடக்க போதுன்னா எவ்வளோ பெரிய எலாபரேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே எக்ஸ்பெக்டிங் சச் ஹியூஜ் க்ரௌட்ஸ். அப்போ அதுக்கு பிளான் பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நம்ம சொல்லியிருந்தோம்னா அவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்துருது. அப்படி நீங்கள் யாரை பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் கைது பண்ணுவீங்களா, இல்லாட்டி அந்த ஏர் ஷோ பண்ணவங்களை கைது பண்ணுவீங்களா? ஸோ we cannot immediately blame these are the people சொல்ல முடியாது. there are other things behind. அதனால் அவரை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிறாரு, nobody is above law. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, பட் ரீசன் அவ்வளோ இருந்துச்சு. பாலிடிக்ஸ் அவங்க இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ரேவதி இறந்தவங்க லேடி ரேவதியோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இஸ் ரீசன் சொல்லும் போது they are questioning him. இந்த கொஸ்டினிங்கோடு நிறுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ நாட் kept him for one day and then give an interim bail. நிச்சயமா சார், ரீசெண்ட் டேஸை நான் பார்க்க முடியுது உங்களோட இன்டர்வியூஸ்லேயும் சரி. அண்ட் மேம் இஸ் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னென்னா ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ சோஷியல் மீடியா மேலேயோ, அதில் விமர்சனம் பண்ணுறவங்க மேலேயோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோஷியல் மீடியா மேலே கோவம் கிடையாதுங்க. அதாவது உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் பொய்யை பரப்பிட்டு இருக்கிறவங்க மேலே நிச்சயமாக கோவப்பட தான் செய்வேன். பிகாஸ் 24 மணி நேரமாக அந்த வேலை கிடையாதுல்ல. நீங்கள் பொய்யை பேசிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை வீட்டில் பார்த்து அங்கே கேத்துக்கா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, நான் சொன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அது இல்லாதனால அவங்க தப்பிச்சிட்ருக்காங்க. ஏஆர்ரஹ்மான் என்ன சொன்னார்? ஐ வில் சூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ யூ ஹேவ் எனிதிங் டு டூ வித் மை பர்சனல் லைஃப் போட்டாரா? அப்போ நானும் 1 கோடி ரூபாய் நான் சீடு போட்டு உங்கள் மேலே போட்டு அதுக்கு நான் 10% கட்டிட்டு நான் கோர்ட்டில் நீங்கள் போடுவீங்களா என்னை பற்றி செய்தி? வாட் ஐம் சேயிங் இஸ் டெல் த ட்ரூத். பத்திரிகை அண்ட் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. டோன்ட் திங்க் யூ டோன்ட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பத்திரிகை உலகத்துக்கு தான் வரேன், நான் ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்திருக்கேன். தட் இஸ் அ வெரி குட் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது இருக்கணும், தவறானதை பரப்புறதும் தப்பு இல்லை, ரூமர்ஸை பரப்பிட்டே இருக்கக்கூடாதுல்ல. நான் எவ்வளோ பார்க்குறேன் யூடியூபர்ஸ், திடீர்னு பார்த்தா இவர் இறந்து விட்டார்னு போட்டிருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா
எல்லாம் வந்தாங்க, கதிர் அடித்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஒரு முன்னாடி நடிகர் இறந்து விட்டான்னு போடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பரபரப்பு பண்ணுறீங்க? எதுக்கு மக்கள் ஏற்கனவே 1000 டென்ஷனில் இருக்காங்க, பீதியை கிளப்புறீங்க, ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுறீங்க. இதே வந்து உங்கள் பர்சனல் லைஃப் வந்து அட்டாக் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங் டாக் த ட்ரூத். அது ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் யூடியூப் வந்து ஆல்கரிதம்ஸ்னால எவ்ரிபடி கேன் டாக் எனி திங் அண்டர்ஸ் வந்து இது பண்ணி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிடுவாங்க தப்பாக இருந்தால், அப்படின்ற ஒரு இதில் வந்து எல்லோரும் குளிர் விட்டு போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் வீட்டிலலாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்து வீடு சரியாக இருக்கான்னு பாருங்கள். லுக் அட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ டாக் அபவுட் அதர்ஸ். நோபடி இஸ் காட் த ரைட் டு டாக் அபவுட் எனிபடிஸ் பர்சனல் லைஃப், ஈவன் இஃப் இட் இஸ் செலிபிரிட்டி ஆர் நோ செலிபிரிட்டி. நீ எதை பற்றி சொல்லணும் மக்களுக்கு அதை சொல்லுங்கள். படம் நான் நடிச்சிருக்கேன், கேவலமாக நடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஐ அக்செப்டட். என்னங்க பர்ஃபார்மன்ஸு, டப்பாவாக பண்ணியிருக்காரு, அக்செப்டட். அது உங்கள் உரிமை. பிரமாதமாக நடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும்னு சண்டை போட போகிறதுக்கு நான் வாட் ஐ எம் சேயிங், எதை சொல்லணும் அதை சொல்லுங்கள் மக்களுக்கு. மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்கிறது நியாயம். ஏற்கனவே 1000 ப்ராப்ளத்தில் இருக்காங்க மக்கள்லாம். And ma'am is also feeling the same, right? Ma'am, everybody is feeling the same. Everybody feels the same. Nobody's got the time. Now you take liberties and saying whatever you want. என்னை பற்றி எதுவெல்லாம் போடுறான்னா வந்து உண்மையாது. இது ஏன் நான் கேக்குறேன் அப்படின்னா, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ as a seniors நீங்க வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை? I'm not senior, I'm just a junior. என்னை பொறுத்த வரைக்கும் government will bring strict laws towards all this. எனக்கு தெரியும், it's going to happen soon. பாராளுமன்றத்தை கூட வந்து அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து எந்த தூரத்துக்கு வந்து அவங்க வந்து அவதூறுகளை பரப்பலாம்ன்றது. ஸோ தட் வில் பிகம் அ லா சூன். அப்போ இவங்கெல்லாம் குவைட் ஆயிடுவாங்க. நிச்சயமா இதை நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அட்ரஸ் இல்லாதவங்க வந்து யூடியூப்ல போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நிச்சயமா. அண்ட் கம்மிங் பேக் டு ஸ்மைல் மேன் சார், நடுப்புற சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுலேயும் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிதாக பேசப்பட்டது. பட் மறுபடியும் ஒரு லீட் 150வது படங்கிறப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு? நான் 5 ஆண்டுக்கு ஒரு சபாத்துன்னே சொல்லலாம். நான் எந்த ஒரு திரைப்படம் நடிக்காமல் அரசியலில் வந்து டோட்டலாக இன்வால்வ் ஆகிருந்த போது படம் நடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாதனால எந்த படம் நடிக்காமல் ஒரு கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக வி கேனாட் இவ்வளோ படம் நடிச்சிட்டேன், நான் நடித்தோன்னே எல்லாம் படத்தை வாங்கிடுவாங்க, உடனே ரசிகர்கள் ஓடி வந்துடுவாங்க தியேட்டருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நான் கிடையாது. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பெரிமெண்ட் தட். ஸோ அதனால் வித்தியாசமான படம் கொடுக்கணும். ஒன்ஸ் அகெயின் ஐ ஷுட் கெட் ஆடியன்ஸ் டு சீ மீ. அது ரொம்ப முக்கியம்னு நினச்சேன். அதனால தான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் போர் தொழில், இதெல்லாமே போர் தொழிலாம் வந்து ஒரு கேரக்டர் ரோல்ஸே கிடையாது, அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடையாது, இட்ஸ் ஆல் மெயின் ரோல். நான் வந்து வாரிசு பண்ணால் ஐ வுட் சே இட்ஸ் அ மெயின் ரோல். விஜய் வந்து ஹீரோ இன் தட் மூவி அப்படின்னு சொன்னால் கூட there are 2 people who are involved in the whole film. ஏன்னா என்னை வச்சு அதை மையப்படுத்தி சன் கேரக்டர், சன் சவாலுடைய ரியாக்ஷன், இதுதான் ஒரு ஸ்டோரியில் எனக்கு ஒரு மிக முக்கியமாக இருக்கிற ஹீரோயிக்காக இருக்கிறதா நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் வாரிசு, அப்புறம் பொன்னியின் செல்வன், போர் தொழில், வரிசையாக பரம்பொருள், இப்படி நிறைய படம் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் போலீஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இது ஒரு காப் ஸ்டோரி. ஆனால் ஒவ்வொரு காப் ஸ்டோரிக்கும் ஒரு வித்தியாசம். அதுதான் இந்த படம் ஸ்மைல் மேன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 150வது படம் ஆரம்பித்தோம், பட் கொஞ்சம் இவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நான் 150 எதையும் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணல. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு வந்து 150 அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ ஃபிலிம் மை மைண்டில் வந்துட்டனால திஸ் ஐ வுட் லைக் டு ரிலீஸ் இட் இஸ் 150th ஃபிலிம். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் போர் தொழிலில் வந்து கை ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, சிரிச்சு கூட பேச மாட்டான், டஃப் கை, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு இன்வெஸ்டிகேஷனில் புலி, இந்த மாதிரி இருந்தது. பரம்பொருளில் பார்த்தா டோட்டலாகவே ஒரு டோட்டலி கரப்ட் காப்பு, பட் கரப்ட் காப்லேயே ஒரு வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக த வே தட் கேரக்டர் வாஸ் ஹேண்டில்ட் வித் அமிதாஷ், அது ஒரு நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்து ஸ்மைல் மேன். அப்பயே ஒத்துட்டு இருந்தேன். ஸ்மைல் மேனில் வாட் ஐ லைக் வாஸ் போத் ஷாம் அண்ட் பிரவீன், ரொம்ப டெடிக்கேட்டட் டேரக்டர்ஸ். முதல்ல அவங்கள பற்றி சொல்லணும். அன்ஃபார்ச்சுனேட் தட் மூவி காட் டிலேட். ஸோ மேக்னம் மூவிஸ் வந்து வெனஸ்டே ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காங்க, மெமரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு சொன்னால் பல பேருக்கு தெரியக்கூடியவங்க தான், தெரியாதவங்க கிடையாது. இல்லை எடிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு கிரைம் த்ரில்லருக்கு சாம் லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஷாம் அண்ட் பிரவீன் கதை சொல்லும் போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துடுச்சு அதில். ஏன்னா அதில் பேசிக்காக சிலது வந்து வி கேனாட் ரிவீல்னா கூட ஸ்டேட்டுவே இந்த டீசர்லேயே தெரிஞ்சிருக்கும் தட் எனக்கு வந்து மறதி அண்ட் இ லூசஸ் மெமரின்னு தான் கதையை ஆரம்பிக்குது. அந்த லூசிங் மெமரி அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ சீரியல் கில்லர். எப்படி ஒரு காப்பு தட்டோ காமிக்கும் போதே மெமரி போய்டும்னு சொல்லும் போது அந்த மேன் பேசிக்கலி கொஞ்சம் வீக் ஆகிடறான்ல. ஃபிசிக்கலி ஆல்சோ இஸ் நாட் வெரி டஃப். அவன் வந்து இஸ் கோயிங் த்ரூ சம் ப்ராப்ளம் இஷ்யூஸு.
அதை மையப்பற்றியே கடம் மூவ் பண்ணி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர்ஸ்லாம் இருக்குது இதில். ஒரு ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் க்ரைம், அந்த க்ரைமுக்கு முன்னாடி திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னே அந்த க்ரைம் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் போது ஒன்ஸ் அகெயின் வந்து கால் மீ, ஈவன் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் அகேன்ஸ்டாக போய் ஒர்க் பண்ணுறதா ஸ்மைல் மேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் காப் அந்த ஸ்டோரிஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு காரணம் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறது சொன்னீங்க. இஸ் இட் அ கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் யூ டு டூ த ரோல்ஸ்? கம்ஃபர்ட் ஜோன் சொல்ல முடியாது, நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் தொடர்ந்து வரும்போது ஸ்ரீ கணேஷ் படம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நானும் சித்தார்த்தம் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு குடும்பத் தலைவன் வித் சில்ட்ரன், அவர் வந்து எப்படி வந்து வாழ்க்கை பயணத்தில் அவருக்கு ஒரு ஆம்பிஷன், அந்த ஆம்பிஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்னு வேரியஸ் கட்டங்கள், ஒரு 35, 45, 55, 65, 75, 80 வயசு வரைக்கும் இந்த கேரக்டர் மூவ் பண்ணும்போது அட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதையும் நான் பார்க்குறேன், ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ண முடியுமா. போர்த்தொழில் சோ மெனி பீப்புள் அப்ரிஷியேட்டட், பொன்னியின் செல்வன் அப்ரிஷியேட்டட், அதுக்கு முன்னாடி வானம் கொட்டட்டும், அதுவும் வந்து நானும் மேம் பண்ணியிருந்த படம், அதுவும் வந்து வித்தியாசமான படம். ஸோ டோட்லி பீப்புள் ஸ்டார்டட் வாட்சிங் மீ அகெயின். ஸோ அதை வச்சுட்டு நான் பேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படங்கள் வரிசையாக வச்சுருக்கீங்க. பட் இது 150th அப்படிங்கிறதுனால ஹவு ஹாப்பி யூ ஆர் அண்ட் ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹாப்பி. சி நத்திங், என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட், சேட்னஸ் இட்ஸ் ஆல் ஈக்குவல் ஃபார் மீ. அதனால் வெரி எக்ஸைட்டட்னு நான் சொல்ல மாட்டேன். 150 படம் நடிச்சிட்டோன்றது ஒரு விதத்தில் வந்து பெருமை தான். அட்லீஸ்ட் ஐ பீன் ரெலவெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஒன் டே யூ சிட் பேக் அண்ட் லுக் அட் யுவர் கேரியர் அப்படிங்கிறது. இன்றைக்கும் வந்து என்னை வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது சந்தோஷமான செய்தி தானே. ஸோ ஐ ஃபீல் ரியலி நைஸ் தட் வி அச்சீவ் ஒன் லேண்ட்மார்க் அண்ட் ஃபர்தர் மோர் டு கம் மேபி. Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது.